ஏச்சோனி எங்கம்மா போயிட்டு வரீங்க? பள்ளிக்கூடம் போயிட்டு வரோத்தே. என்ன பிள்ளைகளே, கொடை எடுத்துட்டு போகணும் இல்லையா? சரி சரி, இங்கே நில்லுங்க, நான் போய் கொடை எடுத்துட்டு ஓடி வரேம்மா. வேண்டாத்தே, முழுசா நினைஞ்சாச்சு, இனி எதுக்கு, அப்படியே போயிடுறோம். சரி நம்ம வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மழை விட்டது போவீங்களாம்மா? இல்ல வேண்டாத்தே, நேரம் ஆயிட்டுனா அம்மா தேடுவாங்க, அப்படியே போயிடுறோத்தே. சரி பார்த்து போங்கம்மா. என்ன? சரித்தே. எம்மா எம்மா எம்மா, நாம இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கோம், அம்மா என்ன யோசனையில இருக்கானே தெரியலையே. மேலுக்கு எதுவும் முடியலையோ? எம்மா ஏமா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, மேலுக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பிறகு ஏமா இப்படி இருக்க? ஏடி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பாக்யராஜ் செத்து போயிட்டாரா மாட்டி? எது, பாக்யராஜ் செத்து போயிட்டாரா? ஆமா மாட்டி, அவரை எனக்கு என்ன இஷ்டம் தெரியுமா? முதல்ல நான் பார்த்தது அந்த 7 நாட்கள்ன்ற படத்தை தாமடி. நானும் உங்க சின்னமாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க பாட்டி எங்களை கூட்டிட்டு போய் காட்டுனாவ. அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு, நல்ல மனுஷன். எம்மா காலம் எவ்வளவு தூரத்துல போய்கிட்டு இருக்கு, நீ இன்னும் அந்த காலத்து பாக்யராஜ் படத்திலேயே இருக்கியேம்மா. வாய மூட்டுட்டி, உங்களுக்கெல்லாம் என்னடி தெரியும்? அந்த காலத்து படம்னாலே பாக்யராஜ் படம் தான். அர்த்தமா நல்ல குடும்ப கதையா எடுப்பாரு, நல்ல மனுஷன். எதுக்கு தான் இந்த கடவுள் நல்லவங்களை சோதிக்குதோ தெரியலையே. எம்மா உன் பிள்ளைங்க 2 பேரும் நாங்க சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்திருக்கோம், ஏன் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்காம நீ பாக்யராஜ் பத்தியா பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் தினம் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஒரு நல்லது கேட்டது பேசிட கூடாதாட்டி? நானே எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, ஒரு கொடை எடுத்து போகணும்னு அறிவில்லை உங்களுக்கு? போங்கடி, போய் தலையிலேயே தவட்டுங்க, நான் வர சுட்டு எடுத்துட்டு வரேன். வந்துட்டாளுங்க கேட்கறதுக்கு. ஏன் சோனி, அம்மா உண்மையிலேயே சோகமா தான் இருக்காளோ? அப்படித்தான் நினைக்கிறேன், இல்லனா நாம இப்படி நனைஞ்சிட்டு வந்து இப்படி கண்டுக்காம இருக்காதே. எலி சூப்பி, எவ்வளவு நேரமால போன் அடிச்சிட்டு இருக்குது, என்னல செஞ்சிட்டு இருக்கா? உடம்புக்கு இடம்பு சரியில்லையோ? ஏம்ல ஒரு மாதிரி கொய்யின்னு இருக்கா? அட போங்க, நம்ம பாக்யராஜ் செத்து போயிட்டாரு பாத்தீங்களா? பாக்யராஜா? ஆமாம்ல, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்ல, அவரோட பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும்ல. எலை சுபி, நாங்கெல்லாம் பேருக்கு கூட அவர் பாட்டு பக்கம் போக மாட்டோம், இதுல சூப்பரா இருக்குமா? ஓஹோ, இதுதான் விஷயமோ? நான் கூட போன் ஏதாவது சைலண்ட்ல கீலண்ட்ல போட்டுட்டியோன்னு ஓடி வந்தோம். சரி சரி, இப்ப நீ கிரிக்கெட் விளையாட வாரியா என்ன? ஏம்ல, நானே ஒரு மனுஷன் செத்து போயிட்டாருன்னு இருக்கேன், கிரிக்கெட்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எலை சுபி, எல்லாரும் ஒரு காலம் போறவங்க தான், அதுக்காக கிரிக்கெட்ட தள்ளி போட முடியுமால? சீக்கிரம் வாழ, பையலுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாவ. அட போல. சரி பின்ன நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இரு, நாங்களாவது போய் விளையாடுறோம், வாழ போவோம். ஏல நீங்களா ஃப்ரெண்ட்ஸ்களால வந்தீங்க, நான் 6 வார்த்தை சொல்லி வா போலான்னு கூட்டிட்டு போவீங்க, அத விட்டுட்டு. ஏலே அவர் செத்து எப்போல, இன்னும் நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்க, அவங்க வீட்லயே இந்நேரம் சரியா இருப்பாவல. அட போங்க, எனக்கு அவர் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. வா வா வாத்தியாரே வா. என்னல பாட்டு இது? அர்த்தம் தெரியாதுல, ஆனா கேட்க நல்லா இருக்கும்ல. வஞ்சி கொடி என் கொஞ்சம் கிளி அப்படினு வரும்ல. இப்ப வேற ஜோலியில 2 பேருக்கும். வா வா வாத்தியாரே வா, வஞ்சி கொடி கொஞ்சம் கிளி. எம்மா எதுக்குமா நீ அடிச்ச? அடிக்காம என்னல செய்யறது? என்னல செஞ்சிட்டு இருக்க நீ? என்னல செஞ்ச? காலையில இருந்து ஒரு 2 பேக் பாக்கெட் வாங்குன்னு எப்ப வந்து சொல்லிட்டு இருக்கல, நீ என்ன இங்க பாட்டால படிச்சிட்டு இருக்க? ஐயோ மாட்டிட்டானா? எம்மா நான் ஒன்னு பாட்டு படிக்கலம்மா, வாத்தியார் வேலைக்கு தான் பெருசானா போகுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எலை சுபி, அட சும்மா இல்ல, நம்ம பெருசானா என்ன ஆகுவோன்னு நம்ம பெத்த தாய்க்கு தெரிய வேண்டாமல? இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும்ல, நீ சும்மா இரு. அம்மா இப்ப நான் என்ன படிக்கேன்? 11ஆம் வகுப்பு படிக்கிறேன், அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கலந்து பேச வேண்டாமாமா? அப்படியே மக்களே, நான் கூட ஏதோ நீ பாட்டு படிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இல்லம்மா, பாட்டு படிக்கிற நேரமாவா இது? நல்ல பொறுப்பா இருந்தா தானே பெரிய ஆளா வந்து உன் பேரை அப்பா பேரெல்லாம் நான் காப்பாத்த முடியும். ஆமா ஆமா மக்களே, சுரேஷ்
நல்ல பெரிய படிப்பா தான் படிப்பான் போல இருக்கே. சரி மக்கா, போ போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, உங்களுக்கு நான் டீ போட்டு தரேன். மக்கா போயிட்டு வாங்கப்பா. சரி தே, போயிட்டு வரோம். பரவாயில்லையே மாமா, பேரை காப்பாத்திடுவான். ஏம்ல வேற என்னல என்ன செய்ய சொல்லியே? இப்படியே பாடிக்கிட்டு இருந்தா நல்ல வேலை சொல்லி சமாளிச்சிட்டேன், இல்லனா மிதிப்பட்டிருப்பேன். ஆனா சுபி, உங்க அம்மா சொல்றதெல்லாம் நம்புறாங்களே, பாவம்ல. அதுக்கு என்னலாம் செய்யறது, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் உயிர் வாழ வேண்டாமா? சரி சரி வாங்க, போயிட்டு வருவோம்.